வீரன் பகுதி 14. இந்த கதை குமார் ஸ்டோரிஸ் சேனலால் உருவாக்கப்பட்டது. இதுபோன்ற தொடர்களை தொடர்ந்து கேட்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆதித்யா அந்த பதக்கத்திற்குள் பார்த்தபோது ஒரு தங்க நிற ஒளி மிகவும் பிரகாசமாக அந்த இடத்தை ஒளிர செய்து கொண்டிருந்தது. அதை பார்த்த தச்சகன் மற்றும் ஆதித்யா இருவருமே ஆச்சரியமடைந்தனர். ஆதித்யா தச்சகனிடம், இது என்ன ஒளி, எப்படி இங்கு வந்தது என்று கேட்டான். அதற்கு தச்சகன் அந்த ஒளியை பார்த்து கொண்டே, எனக்கு தெரியவில்லை என்றது தச்சகன். என்ன, இது என்ன ஒளி என்றே ஊருக்கு தெரியலையா? இந்த ஆன்மீக ஆத்ம உலகம் இந்த பதக்கத்துக்குள்ளதான் இருக்கு, அப்படித்தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க? இந்த பதக்கம் உங்களோடது தான், இதுக்குள்ள இருக்கிற சக்தி உங்களுக்கு தெரியாதா என்றான். அதற்கு தச்சகன், இல்லை, நான் அப்படி சொல்லல, இந்த சக்தி இப்பதான் வந்திருக்கு, எப்படி என்று யோசித்தவன் உடனே ஆதித்யாவை பார்த்து, அது அந்த நவசக்தியா தான் இருக்கணும், உனக்கு கிடைத்த நவச்சக்கர சக்தியிலிருந்து தான் இந்த சக்தி தோன்றி இருக்க வேண்டும் என்று கூறினான். அதை கேட்ட ஆதித்யா, என்ன சொல்றீங்க, 9 சக்தியிலிருந்து ஒரு சக்தி உருவாகி இருக்கா என்றான். பிறகு தீர்க்கமாக யோசித்த தச்சகன் ஒரு முடிவெடுத்தவனாய், ஆமாம், இது புனித சக்தி, எப்படியோ இந்த சக்தி இங்கு தோன்றிவிட்டது, இது மிகவும் ஆபத்தானது அல்ல, ஆனால் என்றவன் ஒரு நிமிடம் நிறுத்தி ஆதித்யாவை பார்த்து, இந்த சக்தி உன்னிடம் இருக்குங்கிறதை நீ எப்போதுமே யாரிடமும் சொல்லிவிடாதே, அப்படி சொன்னா மிகப்பெரிய ஆபத்திற்கு நீ உள்ளாவாய் என்றது. அதை கேட்டு ஆதித்யா, என்ன சொல்றீங்க என்று கேட்க, இந்த சக்தி எதுக்கு இங்க உருவாச்சுன்னு தெரியல, ஆனா இந்த சக்தியோட இருப்பு வெளியில தெரியாம பாத்துக்கிறது தான் முக்கியம் என்றது. அதை கேட்டதும் தலையை சுரிந்த ஆதித்யா, சரி, இப்ப என்னதான் செய்யறது என்றான். அப்போது ஏதோ நடுங்கும் சத்தம் கேட்டது. உடனே தச்சகன் ஆதித்யாவிடம், நாம் உடனே இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றது. என்னாச்சு என்று ஆதித்யா கேட்க, நாம் இருக்கும் இடத்தில் ஏதோ பாதிப்பு ஏற்படுது, எனக்கு தெரிஞ்ச அந்த சக்தியின் ஆளுமையை நாம் எடுத்த உடனே ஆவிகள் வெளிவர துடிக்குதுன்னு நினைக்கிறேன், உடனே அதுக்கான கட்டு மந்திரத்தை செயல்படுத்தணும் என்றது. சரி என ஆதித்யா கூறினான். உடனே அவன் கண் விழிக்க அவன் முன்னே முட்டை இருந்த விடத்தில் விரிசல்கள் பெரிதாக தொடங்கியது. அதை பார்த்த தச்சகன், உடனே நான் சொல்வது போல் செய் என்று கூறி ஆதித்யா அருகில் சென்று அது கைகளால் ஒரு சில முத்திரைகளை செய்தது. அதேபோல் ஆதித்யாவும் செய்தான். ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதை கவனித்த தச்சகன் ஆதித்யாவிடம், உனது மூலாதாரம் இன்னும் வலுப்பெறவில்லை என்றது. உடனே ஆதித்யாவின் உடலுக்குள் புகுந்த தச்சகன் ஆதித்யாவின் உடலை கட்டுப்படுத்த தொடங்கியது. அப்போது ஆதித்யாவின் உடல் சிறிது சிவப்பு நிறமாக ஒளிரத் தொடங்க ஆதித்யாவின் கைகளை தச்சகன் அசைக்க தொடங்கினான். ஆதித்யாவின் கைக்கு முன்னே இப்போது ஒரு சிருஷ்டி முத்திரை போல் ஒரு மாபெரும் எழுத்து முத்திரை தோன்றியது. அது தங்க நிறமாக ஒளிர்ந்தது. பிறகு ஆதித்யாவின் இற்றிலிருந்து ஒரு சிவப்பு நிற சக்தி அதனுடன் கலந்து அந்த வெடிப்பு நிறைந்த பகுதிக்கு சென்றது. ஆதித்யாவுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவனால் அதை கண்களால் காண முடிந்தது தவிர அவனது உடலை அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் பயத்துடன் அதை பார்த்தான். அந்த வெடிப்புகளுக்கு இடையே சென்ற அந்த ஒளியின் கூறு சிறிது சிறிதாக அந்த வெடிப்பை மூடத் தொடங்கியது. அதை பார்த்து ஆதித்யா பெருமூச்சு விட்டான். பிறகு ஆதித்யாவின் கை கால்கள் தளர்வடைய ஆதித்யாவின் உடலிலிருந்து மீண்டும் வெளிவந்த தச்சகன், ஆதித்யா, நீ மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறாய், இன்னும் உனக்கு மிக அதிகமான பயிற்சி தேவைப்படுது, உன் உடலில் சாதாரண மூலாதார சக்தியை பயன்படுத்தக்கூட வலு இல்லை என்றது. ஆதித்யா தலைகுனிந்து, ஆமா, அதுதான் பிரச்சனையே, ஒன்று ஒரே அடியில் அதிகமாக சக்தி கிடைக்குது, இல்லைனா சக்தியே இல்லாம இருக்கும் என்றான். அதற்கு தச்சகன், ஒன்றும் கவலைப்படாதே ஆதித்யா, அதுதான் நான் வந்துட்டேனே, இனிமே செம்மையா சிறப்பா உன்னை மேம்படுத்திக்கலாம் என்றது. ஆதித்யாவும் ஆர்வமாக, சரி, அடுத்து என்ன செய்யலாம், இப்ப இங்க உள்ள பிரச்சனை முடிஞ்சதுதானே என்றான். ஆமா, இதை நான் தற்காலிகமாகத்தான் மூடியிருக்கேன் என்றது. என்ன தற்காலிகமா என்று கேட்க, இந்த உலகத்தில் ஒரு செயலை செஞ்சு முடிக்கிற நேரம் வரைக்கும் அதை நீ செஞ்சு முடிச்சிட்டேன்னா இந்த ஆத்மா மற்றும் பேய் உலகத்திற்கு மோட்சம் கிடைக்கும் என்றான். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றான் ஆதித்யா. சரி, இத பத்தி அப்புறம் பேசலாம், முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் வா என்றது. உடனே ஆதித்யாவும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வந்து பார்க்கும்போது சூரிய ஒளி தோன்றும் நேரம் ஆகிவிட்டது. விடியும் தருவாய் வந்தது. 3 நாட்களாக ஆதித்யா வீட்டில் இல்லாததால் அந்த முதியவர் ஆதித்யா இறந்திருப்பார் என்று எண்ணிவிட்டார். அங்கிருந்தவர்களும் அவ்வாறே எண்ணியிருந்தனர். அதனால் ஆதித்யா யார் கண்ணிலும் படாமல் அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வழியை தேடினான். அப்போது தச்சகன் அவனிடம், கவலைப்படாதே, இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு இடம் இருக்கு, ஆனா அது சில சிரமமான வழி, அந்த இடத்தை தாண்டிட்டா நம்ம எளிதா இந்த பேய்மலையை விட்டு வெளியில போயிடலாம் என்றது. சரி, எப்படி போகணும் என்று கேட்க, அதற்கு நீ டிராகன் குகைக்கு போகணும் என்றது. என்னது, டிராகன் குகைக்கா என்று ஆதித்யா கேட்க, ஆமாம், உன்னதமான ஆத்மாக்கள் இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுக்காக டிராகன் குகையை உருவாக்கியிருக்காங்க, அதோ பார் என்றது.
அங்கு ஒரு டிராகன் தன் வாயை திறந்தது போல் ஒரு குகை தெரிந்தது. அதை பார்த்த ஆதித்யா, இது வழியா போனா என்று கேட்க, உன்னதமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரசர்கள் மற்றும் வீரர்களோட ஆத்மாக்கள் புண்ணியம் செஞ்சது அது தங்களுடைய இனத்துக்காகவும் குடும்பத்தை காப்பாற்றவும் சூழ்நிலை ஏற்படும் போது இந்த வாயில் வழியாக வெளியே செல்ல அனுமதி இருக்கு. ஆனா அது தாண்டி போகணும்னா சில சோதனைகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டினாதான் அந்த ஆன்மா வெளியில விடப்படும் என்றது. சரி, அந்த வழியில ஆன்மா தான் போகலாங்கிறப்ப நாம எப்படி போறது என்று கேட்க, அதற்கும் ஒரு வழி இருக்கு, நீ வா, நான் சொல்றேன் என்று கூறி ஆதித்யாவின் மார்புக்குள் மீண்டும் புகுந்து கொண்டது. ஆதித்யா அது கூறியதை கேட்டு அந்த டிராகன் குகையை நோக்கி நடக்கத் தொடங்கினான். அப்போது அவன் மலையிலேறி நடந்து செல்வதை தூரத்திலிருந்து பார்த்த அந்த முதியவர், என்ன, அவன் என்ன சாப்பிடலையா? 3 நாளா வீட்டுக்கு வரல, எங்க இருந்தான் இவன் என்று எண்ணி அவன் போகும் திசையை பார்த்தார். ஒருவேளை இங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ண போறானா, செத்துருவானே என்று எண்ணி அந்த முதியவர் பதறினார். அப்போது ஆதித்யா அந்த டிராகன் குகையின் வாசல் அருகே வந்து நின்றவன் அந்த டிராகன் சிலையை பார்த்து, இவ்வளவு பெரிய டிராகன் சிலையா என்று விசித்திரமாக பார்த்தவன் அந்த குகைக்குள் செல்ல முற்பட்டான். அப்போது அவன் செல்லும்போது ஒரு மெல்லிய சுவர் போன்று ஒன்று அவனை தடுத்தது. அதில் மோதி நின்றவன், என்ன, இதுக்குள்ளே இருந்து போக அனுமதி இல்லையா நமக்கு என்றான். தட்சகன் சிறிது யோசித்தவன், இல்லை, அப்படி இல்லை, நம்ம உள்ளே போகணும்னா அதுக்கு ஏதும் காணிக்கை கொடுக்கணும் என்றது. என்ன சொல்றீங்க, காணிக்கையா? எந்த மாதிரி என்று ஆதித்யா கேட்க, ஆவிகளுக்கு காணிக்கை தேவையில்லை, ஆனா மனிதர்கள் இது வழியா வெளியே போகணும்னா இந்த டிராகனுக்கான காணிக்கையை நம்ம கொடுக்கணும். உன்கிட்ட அதுக்கு கொடுக்கிற மாதிரி எதுவும் இருக்கா என்றது. அவன் சுற்றுமுற்றும் தொட்டு பார்த்தான். அவனிடம் எதுவும் இல்லை. அப்போது அவனது அக்கா ஆசையாக இவன் கையில் கட்டிய ஒரு சிறு கயிறு மட்டும்தான் அவன் கையில் இருந்தது. அதை பார்த்தவன், இது எங்க அக்கா எனக்காக ஆசையா கட்டின கயிறு, இது மட்டும்தான் என்கிட்ட இருக்கு என்று கூறினான். சரி, அப்படின்னா அதை கொடு என்றது தச்ச. அதை கேட்ட ஆதித்யா, இந்த சாதாரண கயிறு கொடுத்தா நம்மளை உள்ள விட்டுடுமா என்றான். அதற்கு தட்சகன், ஆதித்யா, இந்த டிராகனை பொறுத்தவரை பொருள் முக்கியம் இல்லை, பொருள் மீது மனிதர்கள் வைத்திருக்கும் மதிப்பு தான் முக்கியம். இது உன் அக்கா கட்டினதுன்னு சொல்ற, அப்படின்னா இந்த கயிற்றில் உனக்கும் உன் அக்காவுக்கும் இடையேயான பந்தம், பாசம், பிணைப்பு போன்ற பல உணர்வுபூர்வமான உன்னதமான விஷயம் இருக்கும். அதுதான் இந்த டிராகனை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அதனால நீ கவலைப்படாம அந்த கயிறை கழட்டி அதுக்கு முன்னாடி நீட்டு என்றது. உடனே ஆதித்யாவும் அந்த கயிறை கழட்டி முன்னாடி நீட்டினான். பிறகு அவன் கையில் இருந்த அந்த சிறு கயிறு பறந்து அந்த மெல்லிய சுவருடன் பதிந்தது. அதே நேரம் வேறு ஒரு இடத்தில் ஒரு டிராகன் பெண்ணின் திடீரென கண்களை திறந்தவள் ஒரு புன்னகை புரிந்தார். நீ இங்குதான் இருக்கியா? அப்போது இங்கு இவர்கள் நின்றிருந்த டிராகனின் குகையின் முன் இருந்த கதவு பொறுமையாக மறைய தொடங்கியது. உடனே தட்சகன், பார்த்தாயா, இந்த கதவை இப்போது திறந்துவிட்டது, வா உள்ளே போகலாம் என்று கூறியர் உள்ளே நுழைந்தனர். ஆதித்யாவும் தட்சகனின் கோரிக்கையை கேட்டு அதில் உள்ளே நடந்து சென்றான். ஆதித்யாவுக்கு 14 வயதாகி இருந்தாலும் இன்னும் அவன் வெளி உலகம் காணாததால் எந்த ஒரு விஷயத்தையும் ஆச்சரியமாகவும் புதிதாகவும் பார்த்தான். அதனால் அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்தபடியே தட்சகன் அவனுக்கு அருகே பறந்து வந்து கொண்டிருந்தது. சிறிது தூரம் அந்த குகையில் சென்றவுடன் தட்சகன் சுற்றும் முற்றும் பார்த்து, ஆதித்யா, உடனே நில் என்றது. ஆதித்யாவும், என்னாச்சு என்று கேட்க அதற்கு தட்சகன், நிஜமாகவே அந்த கயிறு உங்க அக்கா கட்டினது என்றது. ஏன் அப்படி கேட்குறீங்க என்று ஆதித்யா கேட்க, இல்ல, எனக்கு ஏதோ வினோதமா தோணுது, அந்த கயிறு உங்க அக்காவோடது தானா என்று அடுத்தது ஒரு கேள்வி கேட்டது. அதை கேட்டு ஆதித்யா, கண்டிப்பா எங்க அக்காவோடது தான் இருக்கும், அதனால தான் அவன் என் கையில கட்டியிருப்பா என்றான். இல்ல, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, எதுக்கும் ஜாக்கிரதையாயிரு என்றது தட்சகன். ஆதித்யாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொல்றீங்க, இப்ப என்ன செய்யறது, எதுவும் ஆபத்தா என்றான். அதற்கு தட்சகன், என்னன்னு என்னால சொல்ல தெரியல, ஆனா ஒரு பொதுவிதமான உணர்வு என்னால உணர முடியுது என்றது. ஆதித்யாவுக்கு அது கூறும் வார்த்தைகளில் சிறிது பயம் ஏற்பட தொடங்கியது. ஒவ்வொரு நிமிடமும் இது கூட போகும்போது நமக்கு பயத்தை தான் ஏற்படுத்துது, இதுல நம்ம வேற குருவா வேற ஏற்றுக்கிட்டோம், என்ன பண்ண போகுதோ என்று எண்ணிக்கொண்டே அவன் நடந்து சென்றான். அவர்கள் நடந்து செல்லும் போது திடீரென ஆதித்யாவின் பின் யாரோ அவனை முன்னே தள்ளிவிடுவது போல் தோன்ற ஆதித்யா தடுமாறி முன்னே விழுந்தான். ஆதித்யா விழுவதை பார்த்து பின்னால் திரும்பி பார்த்த தட்சகன் அங்கு ஒரு சிவப்பு நிற கண்கள் மட்டும் திரிவதை பார்த்தது. யார் நீ என்று கேட்பதற்குள் ஆதித்யா ஒரு பள்ளத்தில் விழும் ஓசை கேட்டது. உடனே கீழே ஆதித்யா விழுவதை பார்த்த தட்சகன் வேகமாக ஆதித்யாவை நோக்கி சென்றது. ஆதித்யா தரையை நோக்கி வேகமாக விழுந்தவன் ஒரு 100 அடி பள்ளத்திற்கு விழுந்தான். அவன் தரையை தொடுவதற்கு ஒரு கடைசி நொடியில் தட்சகன் லாபகமாக அவனை நிறுத்தியது. மேலே இருந்த தூசிகளை தட்டிக்கொண்ட ஆதித்யா, என்ன, என்னை தள்ளிவிட்டது என்றான். அப்போது